மாப்பிள என்ன நீங்க அவர் தான் சொல்றாருன்னா நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு இவங்க போனாங்களா, அங்க லிப்ட் பழுதாயிருச்சா, அதுல மாட்டிக்கிட்டாங்களா, அதனால ராத் தங்குனாங்களா, என்ன மாப்பிள இருக்கட்டும் புது மாப்பிள, நாங்களும் உங்க வயசை தாண்டி தானே வந்திருக்கிறோம். விடுங்க விடுங்க, எல்லாம் நல்ல திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கிறீங்க, அது மட்டும் தெரியுது. ஹலோ, நாங்க எதுக்கு திட்டம் போடணும்? அதுக்கு என்ன அவசியம் எங்களுக்கு இருக்கு? இருக்கேன் அவசியம் இல்லாம எப்படி? சின்ன சிறுசுங்க புது மன தம்பதி 4 இடத்துக்கு அப்படியே வெளியே போறது வர்றது தங்குறது இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் எப்படி குறை சொல்ல முடியும்? மரணத்துக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிருப்பீங்க, தெரிஞ்சா பதட்டப்படுவா அப்படின்னு பேசியிருப்பீங்க. உங்க வயசுல நாங்கெல்லாம் செய்யாதையா நீங்க செஞ்சிட்டீங்க. மாமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கபிலன் என்ன சொன்னாரோ அதுதான் நிஜம். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சோ அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஐயா என்னம்மா நீ கோவப்பட்டு இருக்கிற? நான் ஒன்றும் தப்பா பேசலையம்மா. சின்ன வயசுக்காரங்க கல்யாணம் ஆயிருக்குது, உங்களை நான் தப்பு சொல்லலையே. பெரியவங்க எங்க மேலதான் குத்தம் குறைன்னு சொல்றேன். என்ன மாப்ள, இதெல்லாம் என்ன ஒரு உலகத்துல நடக்காததா? சகஜம் தானே. மரகதா என்ன கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், பேசாம மாப்பிள்ளையோட புனிதாவை அனுப்பி வச்சிரு. இல்லைன்னா பாரு தேவையில்லாம இப்படி அடிக்கடி அவங்க வெளியே போக வேண்டியிருக்கும், லாத்தங்க வேண்டியிருக்கும், லிப்ட் பழுதாகும், ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசு புதுசா கதையை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். எதுக்கு சங்கடம்? சார், நீங்க ஓவரா பேசுறீங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்குலாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. தம்பி, எங்களுக்கு விளக்கம் கொடுக்காம வேற யாரு கொடுப்பீங்க? சாந்தி முகூர்த்தம் மாதிரியான விஷயம்லாம் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நேரம் பார்த்து பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும். நீங்க எங்களை ஏமாத்தாதீங்க. அத்தை வாயை மூடுங்க. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரை அவமானப்படுத்துறீங்க தெரியுமா? எனக்கு உடம்புக்கு முடியலன்னு நேத்து நைட்டு முழுக்க பதட்டத்தோட அவர் என்ன பாத்துக்கிட்டாரு. அந்த மனுஷனை நீங்க இப்படியே காயப்படுத்துவீங்க? இவ்வளவு அவமானப்படுத்துறீங்க? அவர் உங்க முன்னாடி குற்றவாளியா நிக்கணுமா? தேவையில்ல புனிதா, நீ யாருக்கும் விளக்கம் தர தேவையில்ல. உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்க வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு நீ தர எந்த விளக்கமும் அனாவசியம் தான். ஆமா, இப்ப சொல்றேன் கேட்டுக்காங்க. புனிதா எனக்குத்தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் நீங்க மனசு மாறி இவங்களை என் கூட அனுப்புற வரைக்கும், இது வரைக்கும் என் புனிதாவை என் கூட அனுப்பி வைங்க நான் கேட்காம இருக்கேன். அந்த பொறுமையை அவமானப்படுத்துறது எங்களோட பந்தத்தையே அவமானப்படுத்துற மாதிரி. புனிதாவோட அம்மா இவங்க மேல வச்சிருக்கிற அன்பு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை விட எனக்கு புனிதா அவங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும் நல்லா தெரியும். உங்க ஆசீர்வாதம் இல்லாம நானும் புனிதாவும் எங்க வாழ்க்கை ஆரம்பிக்க மாட்டோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லாரையும் விட புனிதாவை நான் நல்லா பார்த்துப்பேன். அப்படிங்கிற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் எப்போ வருதோ அப்போதான் எங்க வாழ்க்கை தொடங்கும். சரியா? இதுக்கு மேலே என் பொறுமையை சோதிக்காதீங்க. நான் வரேன் புனிதா, வரேன் சார். சரி சரி சரி, போங்க போங்க போங்க. ஹோட்டல்ல இருந்தா 4 பேர் ரூம் போட்டு தங்க தான் செய்வாங்க. அது போய் விஷயமா பேசி போங்க போங்க போய் சொல்லி பாருங்க. வாயாளி வேலையை பார்ப்போம். அம்மா சாரிம்மா. மாப்பிள்ள என்ன சொன்னார்னு கேட்டியா? என்னை விட அவர் உன்னை நல்லா பார்த்து பாரான். அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? உன்னை நான் நல்லா கவனிச்சுக்கலன்னு தானே சொல்ல வராரு. இல்லம்மா, இத பாரு, உனக்கு இப்படி எல்லாம் யோசிக்க யாரு சொல்லி தரா? நாச்சியும் மணிமகளையும் வாய்க்கு வந்தபடி பேசும்போது மாப்பிள்ளை எவ்வளவு பக்குவமா பேசி புரிய வச்சாரு. அது உனக்கு புரியல? என் பொண்ணு நைட்டு முழுக்க மயங்கி இருந்து வந்திருக்கா, அது உனக்கு பெருசா தெரியல? மாப்பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் உனக்கு பெருசா ஆயிடுச்சா? கஷ்டம் மரதா, ரொம்ப கஷ்டம். அம்மா அவர் என்ன நல்லா பார்த்து பாருமா, அதுதான் அவர் அப்படி சொன்னாரு. உங்களை அவர் எதுவுமே சொல்லலம்மா. இல்ல இல்ல புனிதா, இல்ல. அவரு இதத்தான் சொல்ல வந்திருக்காரு. நான் உன்னை கவனிக்கலன்னு என்ன குத்தி காமிச்சு என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. புனிதா ப்ளீஸ்டா செல்லம், அம்மா விட்டு எங்கேயுமே போயிடாதடா, சரியா? அம்மா என்னம்மா நீங்க?